தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் உடல் அரிப்பு, கண் எரிச்சலால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கடலூர் சிதம்பரம் சாலையில் உள்ள சிப்காட் தொழிற்சாலையில் ஏராளமான ரசாயன ஆலைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் நேற்றிரவு பெய்த மழையின் போது ரசாயன கழிவுகள் உப்பனாற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் உடலில் அரிப்பு மற்றும் கண் எரிச்சலால் அவதிப்பட்டுள்ளனர். விடிஞ்சு வந்து பார்க்கும்போது அதில் அந்த ரசாயனமும் அதிகமாக கலந்துருக்கிறதுனால மூச்சு திணறல் வர்ற மாதிரியும் தலைவலி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏற்கனவே இந்த தொழிற்சாலையிலேருந்து தீ விபத்துலாம் ஏற்பட்டு தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஊர் மக்கள்லாம் கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து அந்த தொழிற்சாலை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரியான கழிவுகளை வெளியேற்றத்துக்கு நிறைய குறைவாக இருந்திருக்கும். கெமிக்கல் மீனோ எறாவுக்கோ இங்கே உள்ள மக்கள் சாப்பிட்றது, மீன் எறாலாம் செத்து போச்சு. அதனால் இங்கே உள்ளவங்களுக்கு மீனவருக்கும் பாதிப்பு, உள்ளவங்களுக்கு போக்குவரத்துலையும் கால வைக்கிறவங்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. பாதுகாப்பு இல்லாமல் தேக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த தொழிற்சாலையினுடைய ரசாயன கழிவு தண்ணியில் கலந்து உப்புநாத்தில் கலந்து போச்சு. அது பார்த்தீங்கன்னா அதனுடைய சிம்டம்ஸ் என்னென்னா தொட்ட உடனே அரிக்குது. ரெண்டாவது கிட்ட போய் மோந்தாலே கண்ணெல்லாம் எரியுது, ஒரு மாதிரி வேர்க்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. உப்புநாத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களும் கை காலெலாம் அரிக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த மாதிரி சம்பவம் இது நேரம் என்னன்னா உப்பனாறு மட்டும் இல்லாமல் கடல்லையும் போய் கலக்குது. கடலில் கலக்கிறதுனால அங்குள்ள உயிர்வாழ் இனங்களும் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த தொழிற்சாலையினுடைய கழிவுகள் உப்பனாத்துலேயும் கடல்லையும் கலந்ததுனால நிறைய மீன் இனங்களே அழிஞ்சு போச்சு.